அடுத்த முக்கியமான விஷயம், உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்காது. அவனவன் வாழ்க்கை அவனுடைய. இந்த உலகத்துல வெற்றிகரமான வாழ்க்கை, தோல்விகரமான வாழ்க்கையெல்லாம் ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது வெற்றிகரமான வாழ்க்கை நீங்க நினைச்சா, அவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா வெற்றிகரமான வாழ்க்கைன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு 1 லட்சம் இருக்கவனுக்கு ஏழைதான், 10 கோடி வச்சிருக்கவனும் ஏழைதான், 10,000 வச்சிருக்கவனும் ஏழைதான், 10,000 கோடி வச்சிருக்கவனும் ஏழைதான். மனசு செல்வந்தனாக இல்லாதவரை உங்கள் பணப்பெட்டியில் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் ஏழைதான். ரைட் தானே? Keep your mind as in a rich state. மனச பணக்காரனா நீங்க வச்சிருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு 1 மந்த் பிஃபோராக 2 வீக் பிஃபோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஷார்ட்ஸில் நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து இந்தியாவில் சப்மிஷன் பண்ணுறாரு. அவருக்கு வந்து வீசா ரிஜெக்ட் ஆகிருந்தது. அது ஒரு வீசா ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா, 50 பேர் சப்மிஷன் பண்ணதில் 2 பேருக்கு தான் வீசா கிடச்சிருந்தது. மீதி 48 பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அவர் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணார், அவருடைய அனுபவங்களை நான் கேட்கவே இல்லை. அவராக வந்து, பிரதர் இவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குது, நீங்கள் இந்தியன் பீப்புளுக்கு நிறையாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு படி மேலேயே இதில் கஷ்டங்கள் இருக்குது, நிறையா கஷ்டம், மொழி பிரச்சனை, பணப்பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவங்களை நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் இது ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு போய் சேரணும். ஸோ இவருடைய அனுபவங்களை கேளுங்க. நம்ம சொன்னோம் அப்படின்னா, இவன் போயிட்டான் நல்லா இருக்கான், மற்ற யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிங்கிற நோக்கத்தோடு இல்லை. மற்றவங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸோ யாரும் அந்த எஃபெக்ட், அந்த வீசா வரப்போகிற மறுக்கப்படும் பொழுது அதனுடைய சுச்சுவேஷனை வந்து தாங்கிக்கணும். அப்புறம் எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கு லாஸ் ஆக போகுது, ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ நல்லது மட்டுமே நடந்துரும் அப்படின்னு நீங்கள் யோசித்து இதை ஃபார்வேர்டாக கொண்டு போகும் பொழுது, அது நல்லபடியாக வராதப்போ அதை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுடைய டைமும் உங்களுடைய பணமும் ரொம்ப வேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதை முன்னெச்சரிக்கையாக அவேர்னஸாக தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் அவருடைய அனுபவங்களை அப்படியே வாய்ஸ் நோட்டாக நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். இவர் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தார், யூடியூப் பார்த்துட்டு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக வந்திருந்தார். பிரதர், நான் வந்து போலந்தில் ஒரு ஏஜென்சி மூலமாக, அதாவது போலந்தில் உள்ள டைரெக்டாக ஏஜென்சி அப்ரோச் பண்ணி, அவர் ரிவ்யூவு, அவங்க ஆல்ரெடி அந்த போடுற போஸ்ட்டு, அவங்க அந்த இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரிலாம் நிறையா இதை ஃபாலோ பண்ணி தான் அவர் போய் அதில் அப்ளை பண்ணியிருந்துருக்காரு. ஒர்க் பெர்மிட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து கேட்டார், பிரதர் அப்படியெல்லாம் ஒரு ஏஜென்சியை பிலீவ் பண்ணிடவே முடியாது, ரிவ்யூவு அது இதுன்னு அங்கே இருக்குது, எல்லா ஏஜெண்ட்டுமே இங்கே இருப்பாங்க, லட்சக்கணக்கான ஏஜென்சி இங்கே இருக்குது, அட்ரஸ் இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த டாக்குமெண்ட்டுக்கு வீசா கிடைக்குமா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஒரு சில கேள்விகள் எல்லாம் நீங்கள் நிறையா கேட்க வேண்டியது வரும். ஒர்க் பெர்மிட்டில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வரும். அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன். இவர்கிட்ட நான் சொல்லும் பொழுது, இதையெல்லாம் கேட்டிங்களா பண்ணிங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை பிரதர் நான் 2 பேமெண்ட் தான், அட்வான்ஸு ஆஃப்டர் ஒர்க் பெர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு €1200 பேமெண்ட் கொடுத்து 1 இயர் ஒர்க் பெர்மிட்டை வாங்கியிருந்துருக்காரு. அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர்னு போட்டிருக்காங்க. ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணார். நான் பார்த்ததுக்கப்புறம், இல்லை பிரதர் இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இப்போ மோஸ்ட்லி ரொம்ப வீசா அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை பிரதர் நான் இதுக்காக ரொம்ப செலவு பண்ணிட்டேன், கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எப்படி டாக்குமெண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு, கொஞ்சம் நான் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன், ஆனால் ரிசல்ட் எப்படியா வந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் ஒரு 2 to 3 மந்த்துக்கு மேலே அவருக்கு நான் டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், வேறு என்னென்ன சப்போர்ட் டாக்குமெண்ட் வைக்கலாம், அப்புறம் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அது கூட ஒரு ஆளை நம்ம ரெஃபர் பண்ணி அது மூலமாக வாங்கியிருந்தார். ஸோ நிறைய ப்ராப்ளங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தார். அவர் ஃபுல்லாக அந்த வாய்ஸில் கேட்பார். மேக்ஸிமம் இதே தான் இந்தியன் பீப்புளுக்கும் ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கும், அந்த நேபாள் பங்களாதேஷும் கூட அந்த மொழியெல்லாம் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்தியாவிலிருந்து வெறும் ₹1,20,000 நினைக்கிறேன் அவர் ஒர்க் பெர்மிட் வாங்கினது. ஓவராலாக இவர் இந்த ரிசல்ட்டை வாங்கி பார்க்கும்பொழுது அவர் செலவு பண்ணது 3 லட்சம் இந்தியன் மணிக்கு. ஆனால் அவருடைய ரிசல்ட் வந்து நெகட்டிவ். இந்த மாதிரி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அப்ளிகேஷன் விழுகுது. இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறையா கம்பெனி ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பெர்மிட்டை மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க, அதில் வீசா வராது அப்படின்னு நானும் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் முடிஞ்சால் போலந்து ஏஜென்சிகளை பற்றி ஒரு வீடியோ போட முடிஞ்சால் நான் போட பார்க்குறேன். ஸோ இவர் வெறும் ₹1,10,000 ₹20 ஒர்க் பெர்மிட்டை வாங்கி எப்படி இவ்வளோ செலவானுச்சு அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்டு ஒரு 65,000 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்தியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் அவர் போகணும். அப்புறம் அங்கே போய்ட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும் 10 நாள் வரைக்கும். ஏன்னா பாஸ்போர்ட் சப்மிஷன் வாங்கி அதை திரும்ப ரிசல்ட்டையும் பார்த்துட்டு தான் அவர் வர வேண்டியது இருக்குது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணுற ஐடியாவில் இருந்தேன் பிரதர், இந்த பேமெண்ட்டை நான் அதில் போட்டிருந்துருக்கலாம், இந்த அனுபவங்களை கண்டிப்பாக நான் ஒரு வாய்ஸாக போடுறேன், தயவுசெய்து நம்ம மக்களுக்கு போய் கொண்டு சேருங்க. நீங்கள் சொல்லும் பொழுது அது எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியலை. எல்லாரும் என்ன நினச்சா, நான் கூட என்ன நினச்சேன்னா, ₹1,00,000 செலவு பண்ணிட்டேன், இன்னும் ₹1,00,000 செலவு பண்ணால் அதோட ரிசல்ட்டை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் போனேன். ஆனால் பார்த்தா இப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அதை தான் நானும் சொன்னேன், பிரதர் கடலில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது கரை தெரிகிற மாதிரி இருக்கும், நீங்கள் நீச்சல் அடித்து போயிட்டே இருந்தீங்கன்னா பக்கமாக இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் அது ரொம்ப லாங்கில் இருக்கும், நீங்கள் ரிட்டன் அப்படியே திரும்பி இருந்த இடத்துக்கே போனீங்கன்னா சேஃபாக தப்பிச்சுருந்துருக்கலாம்.
ஆனால் நீங்கள் கரைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடலான்னு நீங்கள் நீக்கடிச்சு போகும்பொழுது, நீர்லேயே மூழ்கி சாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டு தான். என்ன அப்படின்னா, 1,00,000 போனாலும் கூட பரவால்ல அப்படின்னு விட்டுட்டு இருக்காம, அதோட ரிசல்ட்ட பார்த்துறணும்னு நீங்க ட்ரை பண்ணும்பொழுது, ரூ. 1,00,000 அவருக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 2,00,000 இப்ப லாஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ, அவருடைய அனுபவங்கள அவர் ஒரு வாய்ஸா ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோஸ அப்படியே ஸ்கிப் பண்ணாம என்ன சொல்றாங்க, மொழி பிரச்சனையெல்லாம் நெறையா ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து இன்சூரன்ஸ் போட முடியல. நெறையா ப்ராப்ளத்த அவர் ஃபேஸ் பண்ணாரு. ஒவ்வொரு டைமும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதே மாரி மத்த ஸ்ரீலங்கன்ஸுக்கு வேற ஏஜென்சிங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்லையாங்கிறது தெரியல. லாங் டெர்முக்கு விசா வரவே மாட்டேங்குது. இத விட்டுட்டு நெறையா பேரு ஸ்ரீலங்கன் பீப்பிள் சீசனல் ஒர்க் பெர்மிட்ட வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேல பார்கோடு இருக்கும் கார்னர்ல. அதுக்கெல்லாம் விசா வர்றது வரவே வராது. இந்த மாதிரி பாருங்க, நீங்க எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருந்தாலும், ரிசல்ட்ட பார்க்குறதுக்கு ரூ. 3,00,000 நீங்க செலவு பண்ண வேண்டியது வரும். நெகட்டிவ் ரிசல்ட் தான் அதிகமா வருது. 48 பேர் சப்மிஷன் பண்ணதுல 2 பேருக்கு தான் விசா கிடைச்சிருக்குது. அந்த விசா அவங்களும் பார்த்தீங்கன்னா, வயசு கொஞ்சம் கூடவாவும், வேற நாடுகளுக்கெல்லாம் போன அனுபவம் இருந்ததுனாலயும் தான் கிடைச்சிருக்குது. ஸோ, நீங்கலாம் இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இது மாரி ஸ்கில்டு அவங்க அந்த மாரி கிடைச்சவருக்கான தகுதி நம்மள்கிட்ட இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா போலந்தில ஒர்க் பெர்மிட் வாங்கிரலாம். விசாவும் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி சப்மிஷன் பண்ணி ரிசல்ட்ட பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. ரூ. 3,00,000ங்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவருடைய வாய்ஸ கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீலங்காவிலிருந்து பேசுகிறேன். நான் 2023 மார்ச் 28ஆம் தேதி போலாண்டில் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணேன். அதாவது ஒரு போலாண்ட் ஏஜென்சி மூலமாக. அவங்க அதுக்கு 1300 பே பண்ண சொன்னாங்க. அந்த சல்லியை உடனே பே பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லாததால் அவங்க அதுக்கு ஒரு ஆஃபர் தந்தாங்க. €700 ஆரம்பத்துலேயும் அடுத்த €500 ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கு பிறகும் பே பண்ண சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு €700 பே பண்ணி ஒர்க் பெர்மிட் வந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே 3 மந்தில் ஒர்க் பெர்மிட் வந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பி €500 பே பண்ணேன். டோட்டலாக €1,200 பே பண்ணிட்டேன். ஒர்க் பெர்மிட்டும் அவங்க சொன்ன மாதிரியே தந்துட்டாங்க. ஸோ, இதுக்கு அடுத்தது என்னோடய டாக்குமெண்ட்ஸ், இந்த ஒர்க் பெர்மிட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பித்தேன். அப்போ இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இங்கே டாக்குமெண்ட்ஸ் நாம் செய்கிறோம், எந்த ஒரு இன்னொரு ஏஜென்சியும் இல்லாமல் நாம் செய்கிறோம். அப்போ நாம் செய்யும்போது நாம் நினச்சிக்கிறோம் நான் செய்கிற டாக்குமெண்ட்ஸ் 100% ஓகே அப்படின்னு. ஆனால் அந்த அனுபவம் நமக்கு இல்லாததால் அங்கேயும் ஒரு டாக்குமெண்ட்ஸில் ஒரு இஷ்யூ ஒன்றா ஆகுது. ஸோ, நானும் அப்படியே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நான் செஞ்சதுக்கு பிறகு கார்த்திக் அண்ணாட வீடியோஸ் நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஏன்னா நான் போலாண்ட் பற்றி ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறதால கார்த்திக் அண்ணாட வீடியோஸும் யூடியூப்பில் எனக்கு அடிச்சு. ஸோ, அவங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு தான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் பின் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கார்த்திக் அண்ணா கூட பேசும்போது தான் அவங்க சொன்னாங்க, இப்படி பண்ணுங்க, என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பினேன். அப்போ அவர் சொன்னார், இப்படிலாம் பண்ண வாரேன், இப்படியெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நாம் எனக்கு வந்திருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர். என்னோடய ஒர்க் பெர்மிட்டில் வந்திருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர். என்னோடய ஒர்க் பெர்மிட் வந்திருந்தது 3 இயர்ஸ் பீரியட். 2023 8ஆம் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 2026 7ஆம் மாதம் 31ஆம் தேதி வரங்காட்டியும் என்னோடய ஒர்க் பெர்மிட்டில் ஒரு காலம் போட்டிருந்துச்சு. ஸோ, இதையும் போட்டு நாம் இந்த 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட்ங்கிற நம்பிக்கை எல்லாம் ஒரு ஹெப்பினஸில் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அப்போ ரிஜெக்ஷன் நம்பர் 10 ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, நம்ம போலாண்டில் ஸ்டே பண்ண மாட்டோம், இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போடுவாங்கன்னு சொல்லி தான் நான் ஒரு எஃபிடேவிட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணேன். கார்த்திகா நான் சொன்னார், இப்படி ஒரு எஃபிடேவிட் ஒன்று கட்டாயம் தேவை, அப்படி அதான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி. ஸோ, அப்படி ஒரு எஃபிடேவிட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த எஃபிடேவிட் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வச்சு எனக்கு எங்கிட்ட இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, இது மூலமாக எனக்கு வருமானம் வருதுன்னு எல்லாம் ஒரு எஃபிடேவிட் ஒன்று கூடுதலாக வச்சேன். ஸோ, அந்த எஃபிடேவிட்டையும் வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதோடு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் போட்டிருந்ததால் நாம் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் 2 கம்பெனி 8 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினேன். 8 இயர்ஸ், அதுவும் 2 கம்பெனிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினேன். ரெண்டுமே சிடா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிஸ், ரெண்டுமே பெஸ்ட் கம்பெனிஸ். ஸோ, டாக்குமெண்ட்ஸ்னுட்டு வரும்போது பெஸ்ட்டாக இருந்துச்சு 2 டாக்குமெண்ட்ஸு. எக்ஸ்பீரியன்ஸும் 2 கம்பெனியில் வேலை பார்த்த மாதிரியே காட்டியிருந்தேன். ஸோ, 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 2 கம்பெனிஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அடுத்த இஷ்யூ என்னென்னா அப்பாயின்மெண்ட் தேடும்போது தான்
எப்படி தேடுறது, யார் மூலம் எடுக்கிறது, யாரை நம்புறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம். அப்போ தான் கார்த்திக் அண்ணா கிட்டே கால் பண்ணி கேட்டும்போது அவர் ஒரு ஏஜெண்ட்டை சொன்னார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் 30,000 இந்தியன் ருப்பீஸுக்கு 30,000 ரூபா கேட்டிருந்தார். நானும் ஓகேன்னு சொன்னேன். பட் அவரால் அப்பாயின்மெண்ட் எடுத்து தர முடியலை. அதுக்கு அடுத்தது திருப்பி 2வது ட்ரிப் ட்ரை பண்ணேன். டெல்லியில் ஒரு ஏஜென்சி ஒன்று அப்பாயின்மெண்ட் எடுத்து தரது. அவங்க சொன்னாங்க 65,000 ரூபா கேட்டிருந்தாங்க. இந்தியன் மணிக்கு 65,000 ரூபா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதுலேயும் எனக்கு அவங்க சொன்னாங்க வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்ட்டு. இப்படி இந்த இஷ்யூ எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு போலாண்ட் எம்பசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் இதுக்கு போகிறவங்க இல்லை, எல்லோரும் எம்பசிக்கு மாத்திரம் வந்து லக்கி ட்ரோன்னு வந்தாங்க. ஸோ அதுவும் ஓகேன்னு சொல்லி லக்கி ட்ரோன்லாம் பொதுவாக நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்களை வேக் பெர்மிட் இது பிடிச்சி எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் நாங்கள். ஸோ நான் அதுவும் ஓகேன்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது தான் இன்னொரு இஷ்யூ ஒன்று என்னென்னா, அதை வந்து நமக்கு நினச்ச டைமுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. லக்கி ட்ரோ அப்ளிகேஷனுக்கு இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த 1 hourக்கு உள்ளால் தான் அந்த லக்கி ட்ரோ அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம அப்ளிகேஷன் லக்கி ட்ரோக்குள்ளே போய் நமக்கு லக்கி ட்ரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழுக்கள் முறையில். ஸோ அது என்ன டைம்னு பார்த்தா காலைல 4 மணிலேருந்து 5 மணி எனக்கு அந்த டைமில் மாதிரி என் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகி எனக்கு அந்த அப்ளிகேஷன் ஓகே ஆகிட்டுது. ஸோ அடுத்தது என்ன, ஒரு 1 month 2 month அப்ளிகேஷன் வெறும் வெயிட் பண்ணேன். எங்களுக்கும் கிடைக்கும் எம்பசி மூலமாக கிடைக்கும்னு வெயிட் பண்ணேன். பட் கிடைக்கல. திருப்பி போலண்ட் எம்பசி விஎஃப்எஸுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னா, திருப்பியும் இதே ஏஜென்சிஸ், இதே சல்லி, இப்படியே திருப்பியும் இவங்களுக்கு பின்னாலே போயிட்டு. ஸோ இப்போ திருப்பி ஒரு ஏஜென்சியை தேடி ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு பங்களாதேஷ் ஏஜென்சி, அதுவும் கார்த்திக் அண்ணா தான் கொடுத்தாரு. அவர் மூலமாக பேசி ட்ரை பண்ணும்போது அவர் 52,000 ரூபாய் இந்திய மணி கேட்டார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய வேக் பெர்மிட் வந்து ஆகஸ்ட் 8ஆம் மாதம் தொடங்குறது, 2023 8ஆம் மாதம் தொடங்குறது. நான் திருப்பி 2000 அப்பாயின்மெண்ட் எடுக்க போகும்போது ஆல்ரெடி டிசம்பர் ஆகிட்டுது. ஸோ அப்பாயின்மெண்ட்டையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு 1 month ஒரு 3 weeks மாதிரி அவர் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்தாரு. 52,000 பேயும் பண்ணிட்டேன். பே பண்ணிட்டு என்னோடய அப்பாயின்மெண்ட் டேட் என்னென்னா ஜனவரி 23, 2024 ஜனவரி 23 கல்கட்டாவில் போய் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஆயத்தங்களை செஞ்சுட்டு அதுக்கு ரெடி ஆகிட்டு எல்லாம் பெக் பண்ணிட்டு 17ஆம் தேதி நான் இந்தியா வந்து இப்போ இங்கே ஐசிஐசிஐயில் இன்சூரன்ஸும் போட்டேன். இன்சூரன்ஸுக்கு எனக்கு 13,500 வந்துச்சு. அதையும் போட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக போய் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க 15 working days மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்ண்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 15 working days வரங்காட்டி கிட்டத்தட்ட 3 weeks மாதிரி போயிட்டுது. 3 weeks வரங்காட்டி பொறுமையாக இருந்து போய்த்து விசாவை கலெக்ட் பண்ண போகிறோம். அங்கே என்னோட சேர்த்து 50-55 பேர் இருந்தாங்க. இந்த 50-55 பேரில் விசா வந்தது 2 பேருக்கு மட்டும்தான். நல்லா கேட்டுக்குங்க, இந்த 55 பேரில் 2 பேருக்கு தான் விசா. உலகத்தில் எந்த நாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் இதை விட கூடுதலாக வரும். இங்கே போலாண்டில் மட்டும்தான் 55 பேரில் 2 பேர். நீங்கள் ஜப்பானுக்கே ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 10க்கு 5 பேர் இல்லாட்டி 6 பேருக்கு விசா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதை ஏன் ஜப்பானை சொல்கிறேன்னா, உலகத்தில் டஃப்பான எம்பசி ஜப்பான் எம்பசி, அதிலே 10க்கு ஒரு 5 பேர் இல்லாட்டி 6 பேருக்கு விசா கொடுப்பாங்க. ஸோ இங்கே 55 பேரில் 2 பேருக்கு மட்டும்தான் விசா வந்துச்சு. அந்த 2 பேரோட பாஸ்போர்ட்டும் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த 2 பேரோட பாஸ்போர்ட்டும் ஒருத்தர் வந்து மலேசியாவில் வேலை செஞ்சிறாரு, சிங்கப்பூரில் வேலை செஞ்சிறாரு, அடுத்ததாக போலாண்டுக்கு அப்ளை பண்ணிடுறாரு. அவர் வந்து இந்தியன் தான், மலேசியாவில் சிங்கப்பூர்லேயும் வேலை செஞ்சுட்டு வந்த ஒருத்தர். அடுத்தவர் என்னென்னா துபாயில் வேலை செஞ்சுட்டு வந்த ஒருத்தர். ஸோ இங்கே பிரச்சனை என்னன்னா, நாங்கள் என்ன தான் பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சாலும் அவங்க பார்க்குறது பாஸ்போர்ட் விசா, அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. நாங்கள் என்ன தான் செஞ்சாலும் அவங்க கேப் பண்ணுறாங்களே இல்லாத. நாங்கள் என்ன தான் ஜென்னிவினாக பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் கிளியர் பண்ணி வச்சாலும் இது என்ன பிரச்சனை, இங்கே என்ன பிரச்சனை போகுதுன்னா, இந்த ரேஷியோங்கிறது வந்து
100க்கு 10% கூட இல்லை. ஆனால் இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு ஏஜென்சிஸும் இப்படி பண்ணுங்க இதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. இது அனுபவத்தில் சொல்கிறேன். எந்த அளவுக்கு இஷ்யூ இருக்குன்னு எனக்கும் கூட ட்ரை பண்ணதுக்கு பிறகு தான் தெரியும். இல்லை இது இந்த இஷ்யூவை பற்றி, அதுவும் நான் ஸ்ரீலங்கா, இதே நான் இந்தியாவில் இருந்திருந்தேன் இந்நேரம் கார்த்திக் அண்ணாட வீடியோஸ் அதை பார்த்து அங்கே கல நிலவரங்களை விளங்கிட்டு ஒரு வேளை நான் ட்ரை பண்ணாமல் விட்டிப்பேன். ஆனால் அதுக்கு பிறகும் நான் ட்ரை பண்ணதுக்கு காரணம் கூட, நாங்கள் ஆல்ரெடி போட்டுட்டோமே, எங்களுக்கு வேக் பேமெண்ட் வந்துருச்சே, அதுவும் போலாண்ட்லேருந்து வந்துருச்சே, ஜெனியூனாக இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில். பின்ன பிரச்சனை என்னென்னா, எங்களே அறியாமலே எங்களை புத்தி வேலை செய்கிறத விட எங்களை மனசு சொல்கிறத கேட்குறோம் நாங்கள். ஒரு நம்பிக்கை, நீ ட்ரை பண்ணி பாரு. ஆனால் இங்கே என்ன இஷ்யூன்னா, இந்த ஸ்ரீலங்கன், இந்தியன், பங்களாதேஷ், நேபாள் இந்த பாஸ்போர்ட்டுக்கு விசா படுறதுங்கிறது 100% கூட சான்ஸ் இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். அப்படியே உங்களுக்கு சான்ஸ் இருந்தாலும் கூட இதை நல்லா கேப் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இதில் 4-5 பேர் ரீஅப்பீல் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் ரீஅப்பீல் பண்ணலை. ஏன்னா ரீஅப்பீல் பண்ண 5 பேருக்குமே விசா வரலை. என்னோட கூட அந்த ஆண்டு கல்கட்டா விஎஃப்எஸ்க்கு ரீஅப்பீல் பண்ணவங்க கூட விசா எடுக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் விசா வரலை. ரீஅப்பீல் பண்ணுறதுங்கிறது இன்னும் கால நேரத்தை வீணாக்குறது. ஸோ தயவு செய்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ஓகே, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து 100% தான் சான்ஸ். அந்த 100% கூட சொல்ல முடியாது. உங்களோட பாஸ்போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு நாட்டு விசா அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு அதன் மூலமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே ஒரு கட்டாரில், ஒரு துபாயில், ஒரு சவுதியில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போங்க. நாட்டுக்கு போய் வேலை செஞ்சு விசாவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னோட கிட்டத்தட்ட 2023 இந்த ஜனவரி, இந்த ஃபெப்ரவரி வரங்காட்டி 11 மந்த் என்னோட 11 மாதமும் 10 லட்சம் சல்லியும் கிட்டத்தட்ட போயிடுச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்டா, நான் பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தர் படப்படாதுன்னு. இதை நான் சொல்லும்போது நெகட்டிவாக இருக்கலாம். இவ்வளோத்துக்கும் நான் வந்து கார்த்திக் அண்ணாட வீடியோஸ் பார்த்தேன். கார்த்திக் அண்ணாட வீடியோஸ் பார்த்து அதுவும் அவர் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அந்தளவுக்கு டாக்குமெண்ட்ஸை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த நெகட்டிவ்லேயும் ஒரு விஷயம் இருக்குது, இல்லை லேர்ன் பண்ணுறதுக்கு அநேக விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணவங்க இதுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் எடுத்து எல்லாம் போய் பாருங்கள். இங்கே என்ன பிரச்சனை, அப்பாயின்மெண்ட் எடுத்தோடனே சிலர் நினச்சிட்டாங்க ஓகே எங்களுக்கு விசா வந்துடும் அப்படின்னு. அவங்க வந்து பாஸ்போர்ட்டில் சீல் இருக்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்க. வேறு எதையுமே பார்க்குறாங்கல்ல. இதுக்கு முந்தி வெளிநாட்டுக்கு போய்ட்டு வேலை செஞ்சவங்களா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. நாங்கள் என்ன எஃபிடேவிட் வச்சியுமே இல்லை, எதை செஞ்சியுமே இல்லை. இதான் இப்போ இந்த போலாண்டில் நடக்கிற நிலவரம். நான் யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நான் பட்ட கஷ்டத்தை வேற ஒருத்தரும் படாதீங்கிற நல்ல எண்ணத்தில் அதை சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு இதை மாதிரி நடந்துக்கோங்க. இதை போலாண்டு விட்டு வேறு நாடுகளுக்கு ட்ரை பண்ணுங்கள். எத்தனையோ நல்ல நாடுகள் இருக்குது. ஷெங்கன் விசாங்கிறது வந்து அவங்க வந்து டிரெக்டாக தர மாட்டாங்க. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ என்னென்னா 100 பேர் அப்ளை பண்ணுற இடத்துல 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த 1000 பேரில் நெம்மதியோட டாக்குமெண்ட்ஸ் நெம்மதியோட பக்காவான டாக்குமெண்ட்ஸ் ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் 5 டாக்குமெண்ட்ஸுக்கு தான் விசா கொடுப்பாங்க. இதான் இங்கே நடந்து நிற்கிது. எப்படியுமே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தவங்க போலாண்டு ட்ரை பண்ணுறவங்க இருப்பாங்க. எல்லா பெஜ்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் விசா கிடைக்கிது. 50ல் 2 பேருங்கிறது வந்து 100% தான் விசா ரேஷியோ. இந்த விசா ரேஷியோ மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு எதையும் யோசிக்காதீங்க. 100% வந்து அது பாசிபிளே இல்லாத ஒன்று. அது எந்த நாட்டுக்குமே அந்த அளவுக்கு குறைவான விசா ரேஷியோ. ஏன்னா அந்த அளவுக்கு போலாண்டு டிமாண்ட் ஆகி நிற்கிது. எல்லாருக்குமே போலாண்டுக்கு போகணுங்கிற ஆசை வந்துட்டு எல்லார மனசுலேயுமே அந்த ஆசை இருந்து நிற்கிது. இப்போ நான் பட்ட அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு கேட்டு இதுக்கு பரவாயில்ல போலாண்டு ட்ரை பண்ண தவிர்த்துக்குங்க. போலாண்டை பற்றி யோசிக்காமல் வேறு ஏதாவது ஒரு நல்ல நாடு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சல்லியை சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் டைமை சேவ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி விசா ரேஷியோவை நிறையா பேர் தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறவனும் ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னா இப்போ 50ல் 2 பேருக்கு விசா வந்திருக்கு, 48 பேருக்கு வரலை அப்படின்னா எதில் அதிக அளவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்கோ அதை தான் நான் வெளியில் சொல்லணும். நிறையா யூடியூபர்ஸு அந்த 2 பேருக்கு விசா வாங்கியிருக்காங்களே அதை சொல்லுவாங்க, பெருசாக சொல்லுவாங்க. சொல்லலாம், நானும் தான் சொல்லுவேன். அதனால சொல்லி நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் அந்த 2 விசாவில் வந்துடுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஏஜென்சியும் அப்படி தான். அவன் காசுக்காக அந்த 2 விசாவை தான் கண்ணில் காட்டுவான். மீதி 48 பேருக்கு ரிஜெக்ட் ஆனதை அவன் காட்ட மாட்டான்.
ஏன்னா ஒர்க் பெர்மிட்லேயும் அவன் லாபம் வைப்பான், விசா வந்ததுக்கப்புறமும் லாபம் பார்ப்பான். அவன் எப்படி பார்த்தாலும் ஏஜென்சிக்கு லாபம் தான். இதில் நட்டமடைய போகிறது நீங்கள் தான். ஸோ இப்போ இந்த 48ல் எல்லாருமே அப்போ 50 பேர் ரிஜெக்ட் ஆன 50 பேர் சப்மிஷன் பண்ணதில் 2 பேருக்கு தான் விசா வந்திருக்குன்னு சொன்னோன்னா, எல்லாருமே நாங்கள் அந்த 2 பேருக்குள்ளே இருக்க மாட்டோமா, 48 பேரில் நாங்கள் ஏன் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு திங்கிங்க்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறீங்க. இருக்கலாம். எப்படின்னா தனக்கு அந்த திறமை இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வெல்ட்ரு, எனக்கு ஒரு 10 வருஷம் அனுபவங்கள் இருக்குது, கல்ஃப் கண்ட்ரீஸ் போயிருக்கேன், என்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் பக்காவாக இருக்குது அப்படின்னா, அந்த 50க்குள்ளே அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணலாம். எந்த வேலையுமே தெரியாமல், எந்த ஒரு ஸ்கில்டும் இல்லாமல், ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் மட்டும் நீங்கள் விசா வாங்கிட முடியாது. ஸோ எல்லாருமே அந்த 50ல் 48 பேரில் இருப்பீங்களா, இல்லை 2 பேரில் இருப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஎஃப்எஸ் சென்டர்லேயும் ரிசல்ட்டுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு வருது. முன்ன 10க்கு 1 அப்படிங்கிறதே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நான் முன்னையெல்லாம் 10க்கு 1 தான் கிடைக்குதுன்னு சொன்னேன். இப்போ 50ல் 2ங்கிறப்ப 25க்கு 1ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த விசா ரேஷியோ ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த எப்படி நம்ம ஆளுகள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, 50 பேர் சப்மிஷன் பண்ணி 50 பேருக்கு வரலன்னா சொல்லு, அப்போ தான் நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனநிலை. அதில் எது அதிகமாக இருக்குதோ அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பயப்படணும். அவங்கக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறத பார்க்கணும். சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், ஓகே. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நிலவரம், அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி உங்கள் ஏஜென்சிக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்றைக்குமே இருக்காதீங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாக வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. இவர் அப்ளை பண்ண ஏஜென்சி பேர் வந்து எல்&அண்ட் ஸ்டடி. அதை முழுசாக நான் பேர் சொல்லலை, ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் ரைட் பண்ணி போடுறேன். அதை நம்ம ஓப்பனாக சொல்லும் பட்சத்தில் அவங்க நிறையா ரிப்போர்ட்டும் ஸ்ட்ரைக்கும் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு மிகப்பெரிய வார்னிங் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு வார்னிங் வாங்கினோம் அப்படின்னா யூடியூப் சேனலையும் முடக்கிடுவானுங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. நம்ம சேனல் முடக்கப்பட்டது அப்படின்னா, வெளியில் இந்த அளவுக்கு உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கோ, நடக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கோ யார் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால தான் இந்த ஏஜென்சியோட பேரை டிஸ்பிளேயில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. லட்சக்கணக்கான ஏஜென்சியில் இதில் ஒன்று இவர் அப்ளை பண்ணது. இந்த ஏஜென்சிலே நிறையா பேர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் வாங்கியிருக்காங்க. என்னால் முடிஞ்சால் போலந்தில் இருக்கிற ஏஜென்சிகளை பற்றியெல்லாம் ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. லட்சக்கணக்கான ஏஜென்சிகள் இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன கேள்வி கேட்கணும், என்ன நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது டாக்குமெண்ட்டில் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த ஏஜென்சியில் இனிமேல் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இவங்க ஸ்டடிக்கும் ஒர்க்குக்கு இவங்க காஸ்ட்டு, அதாவது 1 இயருக்கு 2 இயர் 3 இயர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு காஸ்ட்டாகவும் சேல் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஏஜென்சியில் இதுவும் ஒன்று. பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க.